தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நானே வேற யாரும் உனக்கு தேவையில்லை. உனக்கு குடும்பம் இருக்கலாம், உனக்கு உறவுகள் இருக்கலாம், உனக்கு நண்பர்கள் இருக்கலாம், உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நானே உனக்கு சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? கடந்த நாட்கள் சில காரியத்தை நாம் வாசித்தோம். யோவான்ல கர்த்தர் எவைகளுக்கெல்லாம் நான் இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் தியானிச்சோம். ஒன்று, ஜீவ அப்பம். நானே இருள இருக்கிற உனக்கு சோத்திரம், பசியாய் இருக்கிற உனக்கு ஜீவ அப்பமாய் நான் இருக்கிறேன். ரெண்டு, சோத்திரம், நானே ஒளியாய் இருக்கிறேன். இருளில் இருக்கிற உனக்கு நானே ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன். மூன்று, பாதை அறியாமல் இருக்கிற உனக்கு நானே வாசலாய் இருக்கிறேன். நானே வாசல். நான்கு, நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். யோவான்ல மாத்திரம் அந்த வார்த்தைகளை கடந்த வாரத்தில் தியானிச்சோம். நானே உனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். 5, 6, 7, 8, நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த யோவான் அதிகாரத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 7-8 முறை நானே திராட்சை செடி, நானே வாசல், நானே வழி, நானே வெளிச்சம், நானே ஜீவ அப்பம், நானே சோத்திரம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மறுபடியும் அப்பா சொல்ற வார்த்தை, உனக்கு வேற யாரு வேணாம், நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதன் தொடர்ச்சியாய் இன்றைக்கும் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் நானே அப்படிங்கிற வார்த்தையை தியானிச்சோம். இன்னைக்கு ஹோல் பைபிளில் நானே சோத்திரம், ஆண்டவர் நான் இருக்கிறேன், நான் இதை செய்வேன், நானே இதை செய்வேன் சோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்து வைத்திருக்கிற சோத்திரம் முதல் வார்த்தை, ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். எத்தனை கற்பனைகள் இருக்குது? நமக்கு 10 கற்பனை இருக்குது. சேர்ந்து வாசிங்களேன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் வார்த்தையே ஆண்டவர் ரொம்ப தெளிவா நான் இருக்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேற யாருமே தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த 10 கற்பனைகள்ல இந்த முதல் கற்பனைகளை மாத்திரம் நம்ம கடைப்பிடிச்சாலே போதும், நம்ம லைஃப்ல பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு அழகா ஆண்டவர், நான் இருக்கிறேன், என்னை அன்றி உனக்கு வேண்டாம், என்னை அன்றி உனக்கு உறவுகள் வேண்டாம், என்னை அன்றி உலகம் உனக்கு வேண்டாம், என்னை அன்றி சொத்து உனக்கு வேண்டாம், என்னை அன்றி உலகத்தின் சிநேகம் உனக்கு வேண்டாம், என்னை அன்றி சினிமாவோ, என்னை அன்றி உலகத்தின் சிற்றின்பமோ உனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நான் இருக்கிறேன், நான் ஜீவாப்பமாக இருக்கிறேன், நானே உனக்கு வழியாக இருக்கிறேன், நானே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நானே உனக்கு சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை, நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு நான் இருக்கிறேன். தொடர்ச்சியாய் நாம் வாசிக்க போகிறோம். சோத்திரம். யாத்திராகமம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 15:26. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு அழகான வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் நானே ஜீவன், நானே ஜீவாப்பம், நானே வழி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் சொன்ன கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லிக்கார், நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில எத்தனையோ வியாதிகள், கண்ணுக்கு தெரியாத பல வியாதிகள் நம்முடைய சரீரங்களுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்மை தாக்க வரும் பொழுது எப்பொழுது
எப்பொழுதெல்லாம் நாம் சோர்வடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் யார் வர்றாங்களோ இல்லையோ, யார் முன்னாடி நிற்கிறாங்களோ இல்லையோ, இயேசு வந்து சொல்லுவார், நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பரிகாரி உங்க பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நீங்க இப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நானே உன் பரிகாரி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க திருப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீரே என் பரிகாரி ஆண்டவரே. அவர் என்னை பார்த்து நானே நல்ல மேய்ப்பர் அப்படி சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? நீரே நல்ல மேய்ப்பராக இருக்கிற. அவர் என்னை பார்த்து நானே நல்ல வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? நீரே நல்ல வாசலாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், நீரே எனக்கு நல்ல வெளிச்சமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வியாதி வரும் பொழுது, உங்க சரீரத்தில் நோய்வாய்ப்படும் பொழுது, உங்க சரீரத்தில் பலவீனப்படும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யார் வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, மருந்து மாத்திரை செயல்படுதோ இல்லையோ, டாக்டர் போடுற இன்ஜெக்ஷன் செயல்படுதோ இல்லையோ, அந்த டைம்ல இயேசு வந்து முன்னாடி நின்று உங்களை பார்த்து சொல்லுவார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கையை தட்டி ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுது. வியாதி வர்ற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க, நீரே என் பரிகாரி. யெகோவா ரஃபா, நீரே என் பரிகாரி. மருந்து மாத்திரை தேவை, மருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லல, மாத்திரை எடுக்காதீங்கன்னு சொல்லல, டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லல. ஆனா அவைகள் எல்லாவற்றிற்கும் முதலாவது தேவ பிள்ளைகள் சார்ந்திருப்பது. ஆண்டவர் சொன்னார்ல, என்னை அன்றி வேறொரு மருந்தும் வேறொரு மாத்திரையும் இல்லை, என்னை அன்றி வேறொரு டாக்டர் இல்லை, என்னை அன்றி வேறொரு மருத்துவம் இல்லை. காரணம், நானே பரிகாரியா இருக்கிற கர்த்தர். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மருத்துவம் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன், தமிழ் மெடிசன், சித்தா, அது இது நிறைய மருத்துவம் இருக்குது, நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது, நிறைய டேப்லெட் இருக்குது. ஆனா என் வாழ்க்கையில் அவரை அன்றி நான் பலவீனப்படும் பொழுது, நான் சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது, நான் வலியினால வேதையினால துடிக்கும் பொழுது, என் பக்கத்தில் டாக்டர் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் பக்கத்தில் மருந்து மாத்திரை இருக்கிறதோ இல்லையோ, என் பக்கத்தில் என்ன சேர்ந்தவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நானே உன் பரிகாரி. இயேசு வந்து விடுவார். கையை தட்டி ஆமென் சொல்லி அந்த பரிகாரியை வரவேற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? கடந்த நாட்களில் வியாதி வரும் பொழுது, பலவீனப்படும் பொழுது, சோத்திரம் நீங்களும் நானும் சோத்திரம். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை முறை பரிகாரி எனக்கு பரிகாரம் பண்ணியிருக்கிறார்? எத்தனை முறை யெகோவா ரஃபா எனக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார்? போன வருஷம் இதே மார்ச் மாதம் தான் எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு. தோத்திரம், அந்த பல்லெல்லாம் ஒரு 8 பல்லு வரைக்கும் எடுத்தாச்சு. தோத்திரம், படுத்த படுக்கையாக இருந்தோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. தோத்திரம், வேதனையில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம். தோத்திரம், அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. மருந்து மாத்திரை எடுத்தது கிடையாது, ஊசி போட்டது கிடையாது. கொரோனா ஊசி போட்டதுடைய ரீசனே, கொரோனா ஊசி போட்டால் தான் ட்ரெயினுக்கு போக முடியும், கொரோனா ஊசி போட்டால் தான் வேறு மாவட்டத்துக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போக முடியும்னு சொன்னதுனால தான் கொரோனா ஊசியை தேடி போய் போட்டோம். ஊசியே பார்க்கல, ஊசியே போட்டதில்லை, ட்ரிப்ஸ் இறங்கிட்டே இருக்குது. தூக்கம் வர்றதுக்கு போனேன், என்ன நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ எல்லாம் இந்த பாட்டு தான். தோத்துறோம், இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும். நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் அந்த வலி, அந்த 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 அட்மாஸ்பியர், அந்த 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 இடம் வேற ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இது இப்படி இருக்குதே, இது இவ்வளவு வலியா,
எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணும், எவ்வளவு நாள் இங்க கஷ்டப்படணும், பல கேள்விகள் வரும் பொழுது நான் இப்ப ஃபீல் பண்றேன், அந்த டைம்ல நான் சோர்ந்து போன அந்த டைம்ல இனி பேசவே முடியாது, இனி பிரசங்கமே பண்ண முடியாது, இனி பாட்டே பாட முடியாது, அவ்வளவுதான், பல்லெல்லாம் போயிடுச்சு, இனி ஆண்டவருக்காக நிக்க முடியாது. அந்த டைம்ல என்னை அறியாமலே ஆண்டவர் வந்து நான் இருக்கிறேன், நான் உனக்கு பரிகாரியாக, நான் உனக்கு பரிகாரியாக, நான் உனக்கு பரிகாரியாக. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? கடந்த நாட்களில் வியாதினால படுத்த நேரத்தில், வலியினால துடித்த நேரத்தில் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் சொல்லதை தாண்டியும் அந்த டைம்ல நான் இருக்கிறேன், நான் பரிகாரியா இருக்கிறேன்னு எத்தனை முறை யெகோவா ரஃபா உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது டாக்டர்களை காட்டிலும் ஆண்டவர் சொன்னார்ல, என்னை அன்றி நானே பரிகாரியா இருக்கிற கர்த்தர். அந்த பரிகாரி தான் இன்னைக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க வியாதியில, எத்தனை முறை நீங்க படுத்த படுக்கையா உங்களை போடலான்னு சத்துரு நினைச்ச நேரத்தில் எல்லாம், நீங்கள் படுத்த நேரத்தில் எல்லாம், அந்த டைம்ல வேற யாரும் வரல, ஒருவர் வந்தார். அவர் வந்து சொன்ன முதல் வார்த்தை, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், என் வாழ்க்கையில எத்தனை முறை வியாதியிலே நான் படித்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த வியாதியின் நேரத்தில் யார் வர்றாங்களோ இல்லையோ, ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வந்து என் முன்னாடி சொல்வார், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நானே உன் பரிகாரியாய். பாட்டு இருக்குல்ல, வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவா, வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடு. அந்த டைம்ல தான் நீங்க போட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அந்த டைம்ல எனக்கு முன்னாடி வந்து, வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் பெறவே உனக்கு ஒருவர் இருக்கிறா, உன்னை விசாரிக்க துடிக்கிறா, உன்னையும் என்னையும் இயேசு ரொம்ப நேசிக்கிறா, என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா. கடந்த வாரத்தில் சொன்னதை வார்த்தை சொல்றேன், எனக்கு யார் இருக்கிறா? நான் அனாதையா இருக்கிறேன், என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் மாத்திரம்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்ய போறணும்? நீங்கள் எப்பெல்லாம் தனித்து விடப்படுறீங்களோ அப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அப்பா முன்னாடி வந்து சொல்லுவா, நானே ஜீவ அப்பம், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஒளியாக இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன், நானே உனக்கு நல்ல பரிகாரியாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்பொழுதெல்லாம் என்கிட்ட வந்து நானே உன் பரிகாரி அப்படின்னு சொன்னாரோ, அடுத்த செகண்ட் அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர், நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் வியாதி படுக்கை இந்த பிப்ரவரி மாதத்தோடு முடிய போகிறது. உன் வியாதியில் இருந்து கர்த்தர் ஒரு பூரண விடுதலையை தரப்போகிறார். சாபத்தினால, மந்திரவாதத்தினால சத்துரு வைத்திருக்கிற சில வியாதியின் வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். காரணம் இங்கே வந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. பரிகாரி வந்திருக்கிறார். யெகோவா ரஃபா வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பசி உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். இருளில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வெளிச்சமாயிருக்கிறேன்.
பாதை அறியாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு வாசலாயிருக்கிறேன். அனாதையாய் ஒதுக்கப்பட்டு திரிந்து வெளியே அலைந்து திரிகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். நானே திராட்சை செடியாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? சோத்திரம், பல்வேறு வியாதியினால உங்க சரீரம் சோத்திரம் ஒத்துழைக்க முடியாத நிலைமையில சரீரத்தில் நிறைய பாடுகளால வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாயே கர்த்தர். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற. வியாதி உள்ளவர்களுக்கு நானே பரிகாரி. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், தோத்திரம், காலியாய் இருக்கிறாயா? நிறைவில்லாமல் இருக்கிறாயா? நிரப்புகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்கள் வாய்க்காலை நிரப்ப போகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். உங்க சரீரத்தில் பிரச்சனையோட இருக்கிறீங்களா? நான் நிரப்புவேன். உங்க பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்னஸா இருக்கிறீங்களா? உங்க பொருளாதாரத்தில் நிறைய குறைவா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் நிரப்புவேன். நானே நானே நிரப்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆண்டவர் இப்படி பாருங்க, ஆண்டவர் இப்படி பாருங்க. அவர் என்னை நிரப்புகிறவர். அவர் என் குடும்பத்தை நிரப்புகிறவர். அவர் என் பிள்ளைகளை நிரப்புகிறவர். அவர் என் வாழ்க்கையை நிரப்புகிறவர். அவர் என் பொருளாதாரத்தை நிரப்புகிறவர். அவர் நான் கையிட்டு செய்கிற வேலைகளை நிரப்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்ப ஆண்டவர்கிட்ட போய் நின்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நானே நிரப்புகிறவர். நானே. இந்த பிப்ரவரி மாதம் நீங்களும் உங்க குடும்பமும் அவரால் நிரம்பி வழிய போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொன்னார்ல, சோத்திரம், அவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க வீட்டுக்குள்ள நிரப்புகிறவர் வரப்போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள நிரப்புகிறவர் வருகிறபடியினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். எம்டி ஸ்பேஸ் எல்லாம் ஆண்டவர் நிரப்ப போறார். அரை குடம், கால் குடம், முக்கா குடம், இது அத்தனை குடத்தையும் இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் அந்த விதவைட்ட அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், இவ்வளவு கடன் பிரச்சனையா இருக்குதுல்ல, உன்கிட்ட என்ன இருக்குது? அவள் சொல்ல, என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்குது. உடனே அவள் சொன்னா, காலி பாத்திரத்தை என்ன செஞ்சு வா, நீ போய் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அவள் சொன்ன பிரகாரம், ஊழியக்காரர் சொன்ன பிரகாரம் எல்லா காலி பாத்திரத்தை பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சா. பைபிளை வாசிக்கிறோம், அந்த ஒரு குடத்தை எண்ணெயை வார்த்து வார்த்து எல்லா குடத்திலையும் அவள் நிரப்புகிறாள். எல்லா குடத்தையும் அவள் நிரப்புகிறாள். பைபிளில் வாசிக்கிறோம், அங்கே இருக்கிற அத்தனை குடமும் நிரம்ப ஆரம்பித்தது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு குடம் கூட என்ன செய்யல, மிஸ் ஆகல. ஒரு குடம் கூட ஐயோ என்ன நின்றுச்சு. இந்த ரேஷன் கடைக்கு போனா திடீர்னு நம்ம போய் நிற்கும் போது தான் கூப்பன் காலி ஆயிரும். திடீர்னு நம்ம போய் நிற்கும் போது தான் சக்கரை காலி ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. ஒரு மணி நேரம் நின்றுக்கிட்டு இருப்போம், நம்ம போய் நிற்கிற இடத்துல அது காலி ஆயிடுச்சு. அந்த அந்த வீட்டில் எத்தனை பாத்திரம் இருந்துச்சோ அத்தனை பாத்திரம் நிரம்புகிற வர நிரப்புகிற கர்த்தர் அதை நிரப்ப ஆரம்பித்தார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார். உங்க வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்குதோ அத்தனை பாத்திரத்தையும் நிரப்புகிற கர்த்தர் அவர் நிரப்ப போகிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க?
பாத்திரம்னா வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா அது இல்லை. ரேஷன் கார்டில் எத்தனை பாத்திரம் இருக்குதோ, உங்க ரேஷன் கார்டில் எத்தனை பாத்திரம் இருக்குது? 3 பாத்திரம். உங்க ரேஷன் கார்டில் தெரியலைங்களா? பவுல் ரேஷன் கார்டில் எல்லா பேரும் வச்சிருக்கியா? 4 5 5. அவங்க ரேஷன் கார்டில் 5 பேர். அப்பனா 5 பாத்திரம். 5 பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஆண்டவர் நிரப்புகிறவர் அங்க உள்ள வந்துட்டா 2 பாத்திரம் நிரம்பிச்சு 2 பாத்திரம் அப்படி அல்ல. அங்க உள்ள எம்டி ஸ்பேஸ்ல எத்தனை பாத்திரம் இருந்தாலும் அத்தனை பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்புகிறவராய் நானே நிரப்புவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற போகிறார். உங்க கணவனை, உங்க மனைவியை, எல்லா பாத்திரமும் நிரம்ப போகுது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க வீட்டில் எம்டி ஸ்பேஸே இருக்காது, எம்டி பாத்திரமே இருக்காது, நிரம்பும். கர்த்தர் நிரப்புவார். இங்க சொல்லி நானே 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 நிரப்புகிறவர், நானே நிரப்புகிறவர். பெற்றோர்கள் கவனிங்க, உங்க பிள்ளைகள் நிரம்புவதற்கு கொஞ்சம் ஸ்பேஸ் உருவாக்கி தாங்க. உங்க பிள்ளைங்க நிரம்புறதுக்கு என்ன செய்யுங்க? நீங்க இந்த தண்ணி பிடிக்க போனீங்கன்னா ஒரு சில குழாய் ஸ்ட்ரெயிட்டா தண்ணி விழாது. அந்த தண்ணி என்ன செஞ்சிடும்? 4 பக்கம் அப்படி பிரிஞ்சு விழுவும். நம்ம குடத்தை எங்க வைப்போம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. குடத்தை இப்ப தண்ணி குழாய் இதுதான் வச்சுக்கோங்களேன். தண்ணி இப்படி வந்துகிட்டு இருக்குது. குடம் இங்க இருந்துச்சுன்னா இந்த குடத்தை என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி வைப்போம். தள்ளி வச்சாதான் தண்ணி குடத்துல விழும். தண்ணி குடத்துல விழுந்தாதான் குடம் என்ன செய்யும்? சொல்லுங்களேன், நிரம்பும். உங்க வீட்டில் இந்த பிள்ளைகள் குடம் இருக்கு பார்த்தீங்களா? சின்ன குடம், அது வாலிபர்கள் குடம், சின்ன குடம். அந்த குடம் குழாய்க்கு நேரம் என்ன செய்யாது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வராது. பெத்தவங்க தான் அந்த குடத்தை பிடிக்கிற மாதிரி தலைமுடிகளை யாரும் பிடிச்சி இழுத்து வந்துடாதீங்க. கொஞ்சம் பக்கத்தில் என்ன செய்யணும்? சபைக்கு பக்கத்தில் கொண்டு வரணும், வேதத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரும். அது வேதத்துக்கு பக்கத்தில் வராது, அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வராது. பக்கத்தில் ஒரு ஓட்ட குழாய் ஒலிக்கிட்டு இருக்கும், அது பேர் தான் வாட்ஸ்அப். அது அங்கே தான் போகும். அது ஃபேஸ்புக் அங்கே தான் போகும், அது இன்ஸ்டாகிராம் அங்கே தான் போகும். நம்ம தான் பிடிக்க வேண்டியதை பிடிச்சி, தட்ட வேண்டியதை தட்டி எங்கே கொண்டு வரணும்? குழாய்க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அதுக்கு தானே கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்கு. எத்தனை பேருக்கு சொத்துறோம் அந்த ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தர் உங்களுக்கு முத்து முத்தா பிள்ளையை கொடுத்துருக்காருன்னா இது படிக்கட்டும், இது ஐஏஎஸ் மாறட்டும், இது கலெக்டரா மாறட்டும், இது எம்பிபிஎஸ் மாறட்டும். முதல்ல குழாய்க்கு கீழே கொண்டு வாங்க. பெற்றவங்களுக்கு தான் சொல்கிறேன். குழாய்க்கு கீழே என்ன செய்யுங்க? குழாய்க்கு கீழே அது வராது. அது அங்கிட்டு நகண்டு போத்த நம்ம தான் பிடிச்சி என்ன செய்யணும்? அஞ்சில் வளையாதது சொல்லுங்களேன், வளையாது. நம்ம தான் வளைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புறோம்ல, எதுக்கு அனுப்புறோம்? டியூஷனுக்கு அனுப்புறோம், எதுக்கு? அதுக்கெல்லாம் அனுப்புறோம். கரெக்டா குழாய்க்கு நேரம் பிள்ளைய வச்சு 5 மணிக்கு எந்திரி, எக்ஸாம் இருக்குது, அது இருக்குது, அதுக்கெல்லாம் எந்திரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டா போகலாம், தூங்கட்டும், பிள்ளை தூங்கட்டும். இல்ல, உங்க பிள்ளைய குழாய்க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். ஆமேனே வர மாட்டேங்குது. நீங்க ஆமேன்னு சொல்லாட்டி இதுதான் உண்மை. சின்ன வயசுல உங்க பிள்ளைகளை சரியா வளங்க. அது கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் அப்படி இப்படி என்னத்தான் செய்யும்? கொஞ்சம் வளர வளர அப்படி இப்படி போகத்தான் செய்யும். அதுக்கு இந்த வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி கவலை. நீங்க சொல்ல வேண்டியதை செய்யுங்க. குழாய்க்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. நான் சொல்றேன் சோத்திரம், அந்த குழாய் என்பது சோத்திரம் சபை தான் ஒரு குழாய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாத்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேத வசனம் தான் ஒரு குழாய். குழாய் பக்கத்தில் கொண்டு வாங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. செவந்தா ஒரு குழாய், குழாய் பக்கத்தில் கொண்டு வாங்க. 5 நிமிஷம் நீ ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணாதான் உனக்கு சாப்பாடு. சொல்லுங்களேன், ஒரு நேரம் சாப்பிடாம அப்படி ஜோம் பண்ணாம அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி ஆனாலும் சுற்றி சுற்றி திரும்புகிற இடத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. போய் 2 ட்ரிப்ஸை போட்டு என்ன செஞ்சிடலாம்? தட்டி எழுப்பி கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படி ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தனா பழக்குங்க. குழாய்க்கு பக்கத்தில் நீங்களே
நானே குழாய்க்கு பக்கத்தில் இல்லை, நானே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் வர்றேன். நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் தகப்பன் எவ்வளியோ அம்மா எவ்வளியோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், அவன் சினிமாய் தியேட்டரின் ஓரமாய் அல்ல, அவன் சிற்றின்பத்தின் ஓரமாய் அல்ல, அவன் உலக பிரகாரமான காரியத்தின் ஓரமாய் அல்ல. எந்த மனுஷன் எந்த குடும்பம் சபைக்கு ஓரத்தில், பாஸ்டுக்கு ஓரத்தில், அபிஷேகத்துக்கு ஓரத்தில், பரிசுத்தத்துக்கு ஓரத்தில் நடைபெறுதோ அந்த மரம் இலையுதிராது இருக்கிற மரம் போல இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சர்ச்சு ஒரு குழாய் மாதிரி, ஒரு நீரூற்று மாதிரி. உங்க பிள்ளைகளை அடிச்சு பிறக்காதீங்க. என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பாஸ்ட் ஒரு நல்ல குழாய் மாதிரி. பாஸ்ட் சொல்ல கேள்றான்னு சொல்லணும். பிள்ளைங்க மனம் திரும்பணுமா, பெற்றோர்கள் மனம் திரும்பணுமான்னு எனக்கு தெரியல. யாரோட கர்த்தர் பேசுறாரோ காதுள்ளவன், பொதுவாக சொல்லி வைப்போம், காதுள்ளவன் கேட்க கடவன். கொஞ்சம் முன்னாடி வாங்க. நிரப்புகிறவர் வந்திருக்கிறாருங்க, நிரப்புகிறவர் வந்திருக்கிறாருங்க. நீங்க வாங்க, உங்க பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சபை ஆராதனைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை வர்றதுக்கு லேட் ஆச்சுனாலும் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, முன்னாடி பஸ்ஸை பிடிச்சு அனுப்பி விடுங்க. ஒரு 2 பேரை சேர்த்து விட்டு முன்னாடி அனுப்பி விட்டு முன்னாடி உட்காந்து கையை தட்டி என்ன செய்யட்டும். நீங்க ஓரத்தில் விலகுனீங்கன்னா அந்த பழமொழி எப்படி சொன்னேன், தாய் 8 அடி பாஞ்சா, நீங்க 8 அடி லேட்டா வந்தீங்கன்னா உங்க பிள்ளை வளர வளர சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பாஸ்டர் பழமொழியே மாத்திட்டீங்களே பாஸ்டர்? ஆமா, அது அப்படித்தான். நீங்க சர்ச்சைக்கு வர்றதுல, ஆண்டவரை தேடுறதுல, செபிக்கிறதுல, கொடுக்கறதுல இல்ல, எதுக்கு பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் தூரமாவே போவோம். ஒட்டும் ஒடாம என்ன செய்வோம்? நமக்கு ஒட்டு உறவெல்லாம் சொந்தக்காரங்க தான். சபையா ஏதோ வாரத்தில் ஒரு நாள் போறோமா, உள்ளேன் ஐயா, மாசத்துல ஒரு நாள் உள்ளேன் ஐயா, மீதி இருக்கிற அத்தனை நாளும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே வெளியே ஐயா. வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு வாரம் உள்ளேன் ஐயா, மீதி இருக்கிற நாளெல்லாம் எனக்கு கல்யாணம் இருக்குது, எனக்கு காது ஊத்து இருக்குது, எனக்கு கருமாந்தரம் இருக்கு. எனக்கு ஒட்டும் உறவும் வேணும்ல. மாமா மடியில் உட்காந்து தானே காது ஊத்தணும். நாங்க செத்தோம்னா கோடி துண்டு, எங்க தாய்மாமா எங்க சொந்த உறவுதான கோடி. செத்ததுக்கு அப்புறம் துண்டு போட்டா என்ன, போடாச்சு என்ன தோத்துறா. வாங்க முன்னாடி வாங்க வாங்க. 40 நாள் பிரேயர் இருக்குது, சீக்கிரம் வேலைக்கு போயிட்டீங்களா? வாங்க உபவாச ஜெபத்துக்கு வாங்க வாங்க வாங்க. நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்க பிள்ளையும், நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் 8 அடி பாஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகளும் 16 அடி பாயும். நீங்க 8 அடி பின்னாடி போனீங்கன்னா உங்க பிள்ளைகளும் பின்னாடி போயிடும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க பாஸ்டர் நான் சொல்றது எங்க கேட்கிறேன்? தோத்திரம். சிறுசா இருக்கும் பொழுது கேட்குது, கொஞ்சம் வளரும் பொழுது கேட்குது, இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது கொஞ்சம் கேட்குது. இந்த ஜென்சியா மாறிடுச்சுன்னா ஒரே வார்த்தையில் நம்மளை மடக்கிறது இல்லை. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யாருக்கா வயசு 45 ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது சொன்னோம்னா, எங்கள் வீட்டில் 2-3 டிக்கெட் இப்படித்தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. எங்கள் வீட்லேயும் 3 ஜென்சி இருக்குது, உங்களுக்காவது 1-2, எங்கள் 3 ஜென்சி இருக்குது. நம்ம எவ்வளவு அனுபவத்தை தாண்டி வந்திருப்போம், எவ்வளவு பாதையை தாண்டி வந்திருப்போம். இவங்க ஒரே வார்த்தையில் நம்ம வாய மூடிடுவாங்க. என்னது சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணு அப்பா. ஹலோ, ட்ரை பண்ணுங்க, குடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி குழாய்க்கு பக்கத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களால முடியலையா, முழங்கால போட்டு கையை விரிச்சிருங்களேன், கர்த்தரை நோக்கி பாருங்களேன். ஆபிரகாம் தன் சித்தப்பா மகனுக்காக நின்னால, ஒருத்தனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் திறப்புல நின்னால. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க திறப்புல நின்னுங்க, கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவருக்கு நிறைய டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்கு, நமக்கு தான் ஒரு டெக்னிக் தெரியாது. நமக்கு அடிக்கிறது, கம்பு எடுக்கிறது, விளக்கமாத்த எடுக்கிறது, திட்டுறது, அசிங்கம், இந்த டெக்னிக்கை வச்சே ஓட்டிடலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இப்ப எல்லாம் பழகிருச்சு. எரு மாட்டு மேல மழை வெஞ்ச மாதிரி தான்.
நீ எத்தனை திட்டினாலும் சரி, எத்தனை காரியம் போனாலும் சரி, அப்பத்தான் வேத வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லா வசனம், அப்பத்தான் பிள்ளைகளுக்கு வேலை செய்யும். என்ன வசனம்? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் செவிட்டு விரியனை போல என்ன செய்யுங்க. அப்பதான் பைபிள் வசனத்தையே பிள்ளைங்க பிடிச்சாங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னை செவிட்டு விரிய. அப்பா நீ எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இப்படித்தான் இருப்பேன். ஜெபம் பண்ணுங்க. அடிச்சலாம் யாரையும் திருத்த முடியாதுங்க. அடிச்சலாம் யாரையும் திருத்த முடியாது. திட்டுறதுனால யாரும் திருந்த போறது கிடையாது. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. நீங்களும் வாங்க, உங்க பிள்ளைகளையும் தண்ணிக்கு பக்கத்துல கொண்டு வாங்க. ஏன்னா நிரப்புறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். உள்ள வந்தா தான் நிரம்ப முடியும். உள்ள வந்தா தான் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வெளியவே இருந்தா எப்படி அற்புதம் நடக்கும்? உள்ள வரட்டும். இல்லையா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. நிறைய டெக்னிக் கைவசம் வச்சுக்கார். பேதுருவை பார்த்து, எப்பா வாப்பா, நான் உன்னை மனுஷரை பிடிக்க, உடனே வலையை போட்டு என்ன செஞ்சானா வந்தானா. இதே டெக்னிக்கை சவுல்ட்ட போய் பயன்படுத்தல. அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட போய் இதே டெக்னிக்கை பயன்படுத்தல. அங்க போய் என்ன செஞ்சார்? அங்க போய் பவுல்ட்ட போய், பவுலே சவுலே நீ வா என் பின்னாடி, அப்படியா சொன்னாரு? அவனுக்கு வேற விதமா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தாரு. ஏன்னா இது கொஞ்சம் கடா மாதிரி, கொஞ்சம் அப்பப்போ துள்ளும், அப்பப்போ முறைச்சு பார்க்கும், அப்பப்போ ஏத்து பேசும், அப்பப்போ அருன்னு நிற்கும். அதனால அவருக்கு அந்த பவுலுக்கு வேற டெக்னிக். என்னது? இதை சும்மா கூப்பிட்டா பேதுரு மாதிரி வராது. இதை கொஞ்சம் கீழே விழ வச்சு, பிறகு கீழே விழ வச்சு கண்ணை குருடாக்கி அப்ப கூப்பிட, வர்றியாடா? அப்ப சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்க பிள்ளைகளை நீங்க திருத்த முடியாது. உங்க கணவனை, இதே தான் கணவனுக்கும் மனைவிக்கு இதே லாஜிக் தான். நீங்க சொல்றதுனால, உங்க பார்வையினால, என் பார்வையினால என் மனைவி, நீங்க வீட்டை விட்டு போனோடனே போடா அவனுக்கு என்ன, போய் இவனை போய் கட்டின பாரு, அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவாங்க. இதே இதுதான் கணவரும். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிறவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளை பக்கத்துல கொண்டு வாங்க. நீங்க பக்கத்துல வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க. ஏன்னா நிரப்புகிறவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். நானே நிரப்புகிறவர், நானே நிரப்புகிறவர். மரியாள் தெரிஞ்சு வச்சிருந்தா. மரியாளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க எல்லாரும் படபடன்னு இருக்கிறாங்க. ஆனா மரியாள் டைரக்டா இயேசு இடத்துல போய் ஏன்னா அவளுக்கு தெரியும், இந்த கல்யாண வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ரசத்தை நிரப்புவது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் சொல்றேன், நல்ல தகப்பன்மார்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆலோசனை கொடுப்பதற்கும், உங்களை அரவணைப்பதற்கும், உங்களுக்காக திறப்பில் நிற்பதற்கும், உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் நல்ல தகப்பன்மார்களை, நல்ல போதகர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் வாங்க, உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, நீங்களும் வாங்க. 10th 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் வரும். இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. கால் குடம், அரை குடம், முக்கா குடம், எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா பாத்திரங்களையும் கர்த்தர் நிரப்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 5 அப்பமும் இந்த 2 மீனும் எப்போ 1000 பெருகுச்சு? அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் 5 + 2 தான். அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் எத்தனை தான்? இந்த வார்த்தை பெற்றோர்களுக்கு நல்லா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க உங்க பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அது என்ன முட்டுனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 5 + 2 தான். உங்க இங்க நிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா, எந்திரிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, சோத்திரம் 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 சோத்திரம். இந்த பிள்ளைங்க இந்த 5 அப்பமும் 2 மீனும் எப்ப ஆண்டவருடைய கைக்கு வருதோ, எப்ப ஆண்டவருடைய கைக்கு வருதோ அப்பத்தான் ராமன் சொல்லுங்களேன். இதெல்லாம் 1 2 இலக்கம் இல்லை, ஒற்றை இலக்கம் அல்ல, இதெல்லாம் ட்ரிபிள் சோத்திரம் 4 5 டிஜிட்டல்ல கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில கொண்டு வந்து சேர்க்கிறது யார் வேலை?
உங்க வேலை இந்த அப்பத்தையும் இந்த மீனையும் எங்க வந்துடணும்? ஆண்டவருடைய கைக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஹலோ, நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். குடம் இப்படி இருக்குது, தண்ணி விழுந்தா குடத்துக்கு நேரம் இப்படி விழும். குடம் இப்படி கவுந்துருந்துச்சுன்னா, குடம் இப்படி கவுந்து இருக்குது, என்ன ஆகும்? விழுந்தெல்லாம் போயிட்டே இருக்கணும். நீங்க குடம் மாறி அம்மா அப்பா சொன்னாங்கன்னா கொஞ்சம் குழாய்க்கு கீழே என்ன செய்யணும்? ஹலோ, என்ன செய்யணும்? வரணும். இல்ல நான் ஓரத்துல தான் நிற்பேன் அப்படின்னா குடம் நிரம்பாது. இல்ல நான் தலகீழாத்தான் குதிப்பேன், தலகுப்புறதான் நிற்பேன் அப்படின்னாலும் என்ன செய்யாது? சொல்லுங்களேன். உள்ள வரணும், உள்ள வரணும், உள்ள வரணும், உள்ள வரணும். நிரப்புகிறவர் இந்த பிள்ளைகளை நிரப்ப போகிறார். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இன்னைக்கு 2 காரியத்தை வாசிக்கிறோம். 1, நானே பரிகாரியாய் கர்த்தர். 2, நானே நிரப்புகிறவர். உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கெல்லாம் திறக்கிறோம்? இதுக்கு என்ன செய்யணும்? திறக்கணும். ராமன் சொல்லுங்களேன். இந்த பல்லாஸ்பத்திரி போனீங்கன்னா அவர் வாயை திறன்னு சொல்லி பார்ப்பாரு. நம்ம திறக்கலைன்னா அவர் ஒரு பிளாஸ்டிக் எடுத்து என்ன செஞ்சுவார்? வாய்க்குள்ள விட்டுருவார். அதுக்கடுத்து நம்மளே வாயை மூடனாலும் என்ன செய்ய முடியாது, அது அப்படியே வாயை வலிச்சு போயிடும். தோத்துரும். திறக்க வேண்டிய நேரத்தில் திறங்க. நிரப்புகிறவர் இருக்கிறார். எத்தனை ராமன் சொல்றீங்க? இந்த வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போறோம். முதல் கட்டளை என்ன கட்டளை? என்னை அன்றி. அதோடைய அர்த்தம் என்ன? நான் இருக்கிறேன். நானே. 1, பசித்தவர்களுக்கு நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். 2, இருளில் இருக்கிறவர்களுக்கு நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். 3, வழி தெரியாதவர்களுக்கு நானே வாசலாய் இருக்கிறேன். சோத்திரம். அலைந்து திரிகிறவர்களுக்கு நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். 5, நானே வழியாய் இருக்கிறேன். 6, நானே சத்தியமாய் இருக்கிறேன். 7, நானே ஜீவனாய் இருக்கிறேன். 8, நானே திராட்சை செடியாய் இருக்கிறேன். 9, இன்றைக்கு சொன்னது நானே உன் பரிகாரியாயே கர்த்தர். 10, உன் வாயை விரிவாய்த்திர நானே அதை நிரப்ப. நான் சொல்றேன், வேற யாரும் தேவையில்லைங்க, வேற யாரும் தேவையில்லைங்க, அவர் போதுங்க. நான் மறுபடியும் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி, எப்பொழுதெல்லாம் அவர் உங்கள்கிட்ட வந்து நானேன்னு சொல்றாரோ அப்பொழுதெல்லாம் நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீரே. நீரே. எல்லாரும் எழுந்து நின்று